1 இயர்க்குள்ள இருக்க பேபிஸ்க்கு கண்டிப்பா பசும்பால் கொடுக்க கூடாது, இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம தேங்காய் பாலை பேபிஸ்க்கு கொடுக்கலாமா? முதல்ல தேங்காய் பால் பேபிஸ்க்கு டைஜஷன் ஆகுமா? அப்படியே கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு அது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நம்ம பீடியாட்ரிஷியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேங்காய் பாலை நம்ம 1 இயர் பிலோ இருக்க பேபிஸ்க்கு தாராளமா கொடுக்கலாம். பட் அது எப்படி கொடுக்கணுன்ற ப்ரொசீஜரை கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க பேபிஸ்க்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அது ஹோம்மேடா இருக்கணும். இன்ஸ்டன்டா நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணி மட்டும் தான் உங்க பேபிஸ்க்கு கொடுக்கணும். ரெண்டாவது, குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். 1 இயர் பிலோ இருக்க பேபிஸ்க்கு 20 ml வரைக்கும் நீங்க ஃபுட்ல ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்க பேபி ஃபுட்டை குக் பண்ணும்போது நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம், கண்டிப்பா இதை ஒரு ட்ரிங்க் மாதிரி, ஒரு பெவரேஜ் மாதிரி டைரக்டா பேபிஸ்க்கு ஃபீட் பண்றது கூடவே கூடாது. ஃபுட்ல குக் பண்ணி வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லைக் எந்த ஃபுட் கொடுத்தாலும் நம்ம எப்படி பேபிஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்ப்போம், அது வந்து பேபிக்கு சேருதா, ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் தேங்காய் பால் நீங்க பேபி ஃபுட் ரெகுலரா நீங்க பண்ற எந்த பேபி ஃபுட்டா இருந்தாலும் அதுல ஆட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ரெடிமேடா கடையில விற்கிறத கண்டிப்பா நீங்க கொடுக்க கூடாது. ஹோம்மேடா பண்ணி தான் நீங்க கொடுக்கணும். ஆல்சோ நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கோகனட் மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்பவே நீங்க கொடுத்து முடிச்சிருங்க. லஞ்சுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க பண்ணி கொடுத்துக்கோங்க. காலையிலேயே வந்து தேங்காய் பால் அரைச்சு வச்சுட்டு அதை வந்து நீங்க லஞ்சுக்கோ இல்ல வந்து ஈவினிங் டைம்லயோ கொடுக்கறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது நீங்க மார்னிங் இல்லைன்னா லஞ்சுக்கு கொடுக்கறது பெட்டரா இருக்கும். இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணதுக்கு ரீசனே, இந்த சம்மர் டைம்ல நிறைய பேபிஸ்க்கு இந்த கோகனட் மில்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோகனட் மில்க்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆல்சோ பேபிஸ்க்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஸோ உங்க பேபி ஃபுட்ல தேங்காய் பாலை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி நிறைய ரெசிபிஸ்மே நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம இன்னும் நிறைய ஹெல்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.